வணக்கம். வணக்கம். விஜயோட லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து லைக்ஸு கமெண்ட்ஸ், முக்கியமாக லைக்ஸ் வந்து இந்தியாவிலே நார்த் இந்தியாவில் நிறைய வந்துன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்னு சொன்னீங்க. பங்களாதேஷில் இவ்வளோ பேர் வந்து போட்டிருக்காங்க. 4000 பேருக்கு மேலே நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, அது இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னோடய கேள்வி என்னென்னா, ரசிகரோட கேள்வி, அவங்க ரசிகர் என்ன கேட்குறான்னா, அங்கே காசு கொடுத்து நாங்கள் வாங்குறதுக்கு லைக்ஸு இங்கேயே வாங்கிட்டு போயிடுவோமே, நியாயமான கேள்வி. அடுத்து அப்படின்றாங்க. அவருக்கு வந்து பங்களாதேஷ் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுக்கு ஒரு 2-3 வீடியோஸ்லாம் கூட போடுறாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு சில விஷயங்களை உடைக்கிறேன் கேளுங்க. இந்த ஒரு வேளை இவங்க சொல்கிற லாஜிக் படி இந்தியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஐடி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை என்ன இவங்களுக்கு அப்படின்னா, எடுப்பில் எங்கே இருந்ததுன்னா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஜய் தரப்புலேருந்து காரியாபேட்டை பக்கத்துலையோ இல்லை கர்நாடகாலையோ இல்லை எங்கேயோ வாங்குறான்னு வச்சுக்கோங்க. வாங்காமல் இல்லை, வாங்கியிருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் பங்களாதேஷில் வாங்க வேண்டிய தேவை இங்கேருந்து வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் காரியாபேட்டிலேருந்து ஏதோ ஒரு ஐடியா வாங்குறீங்க, இல்லை கர்நாடகாவிலேருந்து ஒரு ஐடியா வாங்குறீங்க, ப்ரொஃபைல், அது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ. இந்த ஃபேஸ்புக்லேருந்து வாங்கக்கூடிய ஐடி இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் போட்டு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ப்ரொமோட் பண்ணுற வரைக்கும் போட சொல்லலாம். அதை ப்ரொமோஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரொமோஷனில் ஒரு கட்சி சார்பான விஷயங்கள் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது டிரான்ஸ்பரன்சியில் வந்தாலும் அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். இது இருக்குது சட்டப்படியே. கூகுளோ ஃபேஸ்புக்கோ எந்த சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் காசு கட்டி ஒன்று ப்ரொமோஷன் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்குது. ஆனால் ஒரு கட்சிக்காக இந்திய தேர்தல் மீது நீங்கள் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காட்ட போகிறீங்கன்னா அது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியில் கொண்டாகும். அது என்ன ஆகும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட லிஸ்ட்டில் வந்தாகும். எனவே இங்கே ப்ரொமோஷன் பண்ணுற வேலைங்க அது பண்ண முடியாது, காசு கொடுத்து வாங்கலாம் சொல்லவே இல்லை. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எல்லா இடங்களையும் இவங்க ஐடி காசு கொடுத்து பரப்பியிருக்காங்க, அது நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த ப்ரொமோஷன் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தீவிரமாக பரப்ப நினைச்சாங்களே, அதுக்காக இவங்க வாங்கின இடம் தான் இந்த பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷில் சுமார் 5000க்கு மேற்பட்ட, இதுவரைக்கும் நான் கண்டுபிடிச்சது 5000க்கு மேற்பட்ட டிஜிட்டல் கிரியேட்டர்ஸோடைய, யாரெல்லாம் டிஜிட்டல் கிரியேட்டரோ நீங்கள் ஒரு ஏஜென்சி போட்டு அவங்க வாங்குறாங்க. நீங்கள் ஒரு பதிவு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க தனியாக வச்சுருவாங்க. சாதாரணமாக நீங்கள் இருக்கீங்க அதை ஷேர் பண்ணால், லைக் பண்ணி கமெண்ட்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சபட்சம் 200லேருந்து 250 ரூபா கொடுக்கப்படும் நம்ம நாட்டு காசில். அதுக்காக எதுக்கு பங்களாதேஷை செலக்ட் பண்ணணும்? இல்லை, இவங்க ஆரம்பகட்ட திட்டம் என்ன அப்படின்னா, இப்படி ஐடி வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்களே, லைக்ஸ் வாங்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் ஈடுபட்ட நபர்களை கூட நான் சொல்ல முடியும். அதுக்கு சீக்கிரமே ஒரு வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஸ்கேம்னு ஒரு தனி வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோ திட்டம் முடிச்சிருக்காங்க. இது வெறும் லைக் ஷேர் மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள ப்ரொமோஷனில் வந்து ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே தில்லாலங்கடி வேலை. இப்போ திரும்ப இதுக்கு வரேன். இந்த பங்களாதேஷை ஏன், இந்த நாடுகளை ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுதான் ஏழை நாடுகள். இதை ஸ்ரீலங்காலும் ட்ரை பண்ணாங்க, பங்களாதேஷ்லையும் ட்ரை பண்ணாங்க, பிற நாடுகளே அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒருவேளை நீங்கள் நாளைக்கே நீங்கள் பாருங்கள், ஆப்பிரிக்காலேருந்து ஏகப்பட்ட ஷேர் வந்து வச்சுக்கோங்க, அப்போ இவங்க ஆப்பிரிக்காலேயும் எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்வாங்க. இந்த பங்களாதேஷ்லேருந்து ஷேர் பண்ண ஐடியில் நாம் சொல்கிற குற்றச்சாட்டை என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபேன்ஸ் இருக்காங்க ஒரு ஓரமாக வைங்க. அவன் இது வரைக்கும் நான் சொன்ன ஐடியில், இந்த 5000 ஐடியில் முழுமையாக நாங்கள் பார்த்ததில், அந்த ஐடியில் இது வரைக்கும் அவன் லைக்கு ஷேர்னு எதுவுமே இந்தியாவை பற்றி இருந்ததே கிடையாது. இந்தியாவை பற்றி திட்டி வேணா போட்டிருக்கான் ஒன்று. அதையும் தாண்டி விஜய் சம்பந்தமாக எதுவுமே அவன் ப்ரொஃபைல் கிடையாது. அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது, இங்கிலீஷே தெரியாது. இந்த லட்சணத்தில் இருக்கு ஒரு ஐடி. அந்த ஐடியோட ஒட்டுமொத்த விஷயத்தில் எங்கேயுமே இல்லை. சொல்லி வச்ச மாதிரி 23ஆம் தேதி, அதாவது விஜய் போட்ட அடுத்த 18லேருந்து 20 மணி நேரத்தில் இவங்க இப்போ ஆரம்பிக்கிறாங்க. எது வீடியோ ஒரே மாதிரி ஒரே நாளில் ஷேர் வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அடுத்த சுமார் 30 மணி நேரத்துக்கு நீடிக்குது. பங்களாதேஷ் ஐடி எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி 23ஆம் தேதி பண்ணியிருப்பாங்க. ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து 1 மணி நேரம் கேப் சர்ன்னு பரவிடும்னு வச்சுக்கோங்க. இது முழுக்க திட்டமிட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த லைக்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அதில் கமெண்ட்ஸையும் போட வச்சுருக்காங்க. அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ளே இவ்வளோ ரீச் ஆனதுனால சொல்கிறீங்க? நான் 24 ஹவர்ஸ் சொல்லலை, ஆனால் 24 ஹவர்ஸில் ஹெவியாக இந்த 23ஆம் தேதி இருக்கு இல்லையா, அதில் ஹெவியாக உட்காந்து பங்களாதேஷில் எவ்வளோ ஆத்தாங்க இருக்கிற எல்லா டிஜிட்டல் கிரியேட்டர்ஸும். இல்லை, இப்போ இது உங்களுடைய வாதம். அவங்க ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் நந்தகுமார், ஏதோ ஒரு வீலாக் பண்ணுறாரு. அதாவது ஒரு பங்களாதேஷ் போயிட்டு அங்கே பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அதோட உங்களுக்கு நான் காட்டுறேன்னா பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் கேட்குறாரு ஒருத்தர்கிட்ட, அவர் சொல்கிறார் இந்தியா, அதாவது அந்த வீடியோ ஃபுல்லாகவே அவரே சொல்கிறாரு இந்தியாவை யாருக்குமே பிடிக்காதான். பங்களாதேஷில் பெரிய லெவலில் இந்தியாவுக்கு எதிரான போக்கு உண்டு. புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் கேட்குறாரு அவர்கிட்ட. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 அவர் பக்கத்தில் பின்னாடி ஒருத்தர் இருக்கு, அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் பங்களாதேஷ் சேர்ந்தது. பங்களாதேஷ் நான் பார்த்தேன். பார்த்தீங்களா? அவரை கேட்குறாரு உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு தளபதி விஜய்னு கூட சொல்லலை, தளபதி விஜய். எனக்கு எப்படி பங்களாதேஷில் இருக்கும் தளபதி விஜய், அதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அதில் கூடுதல் ஒரு தகவல் சொல்லுவார். சமீபத்தில் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரே. ஏங்க நான் கேட்குறேங்க,
இவங்க ப்ரொமோஷனுக்கு அளவே கிடையாது. இந்த ப்ரொமோஷன் பண்ணவே எனக்கு தெரிஞ்சு விஜயோட லெஃப்ட் ஹேண்டர் கூட இந்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் இந்த கேவலமான வேலையை பார்த்தது. பங்களாதேஷில் ஃபேன்ஸ் இருக்கான கிளப்பி விட்டது வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் விஜயை பிடிக்கும் நடிகரா முடிஞ்சு போச்சு. தளபதி விஜய் கொஞ்சம் ஓவர் தான். அவர் 200 கோடி சம்பளம் வாங்கினார்ல, டாய் மாட்டினடா, உறுதியாக நீ மாட்டின. இங்கே நீங்களே வீடியோ பார்க்கறது எல்லாரும் கேட்குறேன், உங்களுக்கு ஜாக்கி சார் தெரியும் கடை, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்க தெரியுமா? அது என்னைக்காவது விவாதம் எடுத்திருக்கீங்களா? அது ஒரு விஷயம் பேசியிருக்கீங்களா? இருக்காது. அவ்வளோ ஜனரஞ்சகமாக ரீச் ஆன அவரே தெரியாது. ஆனால் இவங்க என்ன தெரியுது, கடைசி படத்தில் 200 கோடி வாங்கினார்ல, அவன் 200 கோடி வாங்கினான்ற விஷயத்துக்கு சொல்ல வச்சது வேற யாரும் கிடையாது. இங்கேருந்து போனேன் பாருங்க, அவனை சொல்ல வச்சு எடுத்து அதை போட வச்சது இந்த கும்பல் தான். அப்போ அந்த பின்னாடி கேள்வி கேட்குறவனும் வந்து 3 நாள் அவனோட சுற்றுறேன். பொதுமக்களை விட்டுருக்கேன், அவன் பொதுமக்களே கிடையாது, அவனுக்கு கைடு மாதிரி சுற்றினானே. 3 days அவங்க கூட சுற்றினா அவனை என்னென்ன பேசிட்டு முடிஞ்சு போச்சு. இது போட்டோன்னு வச்சுக்கேன், விஜய் தரப்பு கொஞ்சம் அரிப்பு அப்படியே சுகமாக இருக்கும், அதுக்காக எடுத்து போட்டாங்க. ஊரை இதை வச்சு நம்புறீங்க? நான் ஒன்று கேட்குறேன், ஒரே ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொல்லிட்டேன், இல்லை 2 பேர் சொல்லிட்டேன், இல்லை 3 பேர் சொன்னது நான் வெளியிட்ட 5000க்கு மேற்பட்ட ஐடி பொய்யாகுமா? நான் கேட்குறேன், 5000க்கு மேற்பட்ட ஐடியில் எங்கேயுமே இல்லைடா தமிழ்நாட்டை பற்றி. இல்லை நீங்கள் அந்த 5000 ஷேரிங்கில் அவன் ஒரு 100-200 ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்கிறேன் ஐடி, இந்த ஐடியிலேருந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணி போனாலும் எனக்கு தெரியாது. அது எல்லா பேருக்கும் 250 ரூபா 300 ரூபா கொடுக்குன்னு வச்சுக்கவேன். அவன் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் சம்பளமே அதிகபட்சம் 45 ரூபா, 5 நாள் சம்பளம் மொத்தமாக 250 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கவேன். ஷேர் பண்ணிட்டு போவான். தளபதி விஜய் என்ன தந்திரத்தை விஜய் சொல்லி போகிறோம். அவங்களோட ஏழ்மையை யூஸ் பண்ணி இவங்க பண்ணுறாங்கன்றீங்களா? ஆமாம், வேறு நாடுகளில் போய் நான் லண்டனில் பண்ண முடியும். நிறையா மக்கள் தொகை தேவை, நிறைய லைக் ஷேர் தேவை, அக்கௌண்ட் அதிகமாக இருக்கணும். அப்படியான நாடு தான் இவங்க தேடுறாங்க. யார்? விஜய் மாஃபியா கும்பல் அதை தேடுறானுங்க. அப்போ பங்களாதேஷ் கரெக்டாக செட் ஆச்சு இவங்களுக்கு. அதனால் அங்கே பிடிச்சி அதிகப்பட ஐடியா இருக்குல்ல, அதையெல்லாம் கறந்து வாங்கி லிஸ்ட்டு போட்டு ஒரு ஏஜென்சியை கொடுத்து எவையுமே ஷேர் பண்ணுறோன்னா கண்ணை மட்டும் 200 ரூபா கொடுங்க, கொடுத்தாச்சு. பெரிய பெரிய ஐடியா ப்ரொமோஷன் பண்ணுங்கள். அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு காசும் கட்ட முடியும். ஏன்னா நம்ம ஊரில் கட்டினா தான் பிரச்சனை, அவங்க ஊரில் கட்டினா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க, சம்மந்தமே இல்லை. அதனால் ஒரு ஐடியில் ஒன்று கூட போட்டதே கிடையாது. அவனால 2.5 மில்லியன் அளவுக்கு வியூ போகுது. இது எப்படி ஒருத்தருக்கு போகும்? அந்த ஊர் சம்மந்தப்பட்ட விவகாரமே கிடையாதுங்க. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி இப்போ நடுப்புற ஒரு பேர் சொன்னீங்க, அவரு தான் வந்து இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறாரான்னு கேட்குறேன். அவர் யார் ஸ்பான்சர்? ஜெகதீஷ் பழனிசாமிகிட்ட காசுலாம் கிடையாதுங்க. அந்த காசு ஃபுல்லாக விஜயோட காசுங்க. கேட்டால் கோ ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் வாங்கி எல்லாம் பினாமின்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு பினாமி இருக்கிறது பாதி படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியலான்னு வச்சுக்கோங்க. இவன் பற்றி ஒரு தனி வரலாறு இருக்குது. இவங்க எப்படி விஜய் எப்படி இந்த தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தென்னிந்திய சினிமாவை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. இவங்க மாடலிங்லாம் வச்சுருக்காங்க. அதில் எல்லா நடிகளும் பார்த்துங்க விஜய்க்கு அடுத்த சான்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லா நடிகளும் லிஸ்ட் ஆகிடுது. எதுக்கு இந்த வாய்ப்பு விடுவானுங்க? எல்லாரும் இவங்க கீழே மறைமுகமாக கட்டுப்பாடு வந்துட்டாங்க. இதை எத்தனை நாள் அவங்க பண்ணுறாங்க? இவங்க ஒரு 5 வருஷமாக பண்ணியிருக்காங்க. இவன் கையில் காசுலாம் கிடையாது. இவன் 1 நம்பர் ஃப்ராடு. இவனை பற்றி நான் சொல்கிறேன், விஜய் ஸ்கேம்னு தனியாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கேன். இவங்க எல்லா பற்றி நானே எழுதுறேன். இவங்களை பற்றி பெரிய ஃப்ராட் கும்பலே இருக்குது. இவங்க வந்த வழி போகிற வழி எல்லா ஃப்ராடுங்க. இப்போ இடையில ஆப்பிரிக்காவில் இருந்து எம்கே ஸ்டாலின் முதலமைச்சருக்கு திமுக காரன் மன ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஃபோட்டோ வச்சு பாருங்க. ஆப்பிரிக்காவில் போய்கிட்டு இருந்தேங்க. அந்த படம் ஆப்பிரிக்காவில் என்ன எங்களுக்கு எம்கே ஸ்டாலின் தெரியுமே, அவரோட திட்டங்கள்லாம் சூப்பராக இருக்குமேட்டால, அது பெரிய ஃப்ராடு நிரூபிச்சாங்களா? அதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம்லாம் இவங்க. அவங்களாம் பரவாயில்ல. இது இருக்கு பாருங்க, யாரு இதுலயே வளர்ந்த கும்பல், அது விஜய் மாஃபியா கும்பல். இப்போ விஜய் சொல்றது கரெக்ட் தான், திமுகவுக்கும் திவிகாவுக்கும் தான் போட்டி. எதுல ஃப்ராட் தரம் பண்றலையா? இப்போ இன்னொன்று வந்து அந்த தூக்கி போட்ட விஷயத்துக்கு கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. அதில் அவங்க பேட்டி என்ன கொடுக்குறாங்க, அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அது வந்து நான் கிடையாது, அந்த அம்மா இந்த அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி. இதை தான் இவங்க ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அவர் தூக்கி போட்டவர் இல்லைன்ட்டாரு, பொய்யான ஒருத்தரை கொண்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரு, இது பொய்யா உண்மையான்றதெல்லாம் யாரு விசாரணை பண்ண தெரியுமா? விசாரணை அதிகாரி ஐஓ விசாரிக்கணும். என் கேள்வி என்ன அப்படின்னா, தூக்கி போட்டவன் அஜய்யா, சரத்குமாரா, சதீஷ்குமாரா, அஜித்குமார்ன்றா கிடையாது. தூக்கி போட தப்பா இல்லையா? ஒருத்தனை தூக்கி போட்ட கேமரால காமிச்சேன். இதுல கேமரால பாலிமர் நிறைய ட்ரிம் பண்ணிட்டாங்க, நிறைய கட் பண்ணிருக்காங்க. நீ கவனிச்சுனா லைவ் ஃபுல்லா நிறைய கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது தூக்கி போட்டது எங்களுக்கு தெரிஞ்சு 8க்கு மேற்பட்டோர் ஸ்டேஜில் ஏறும்போது தூக்கி வீசுது, 14க்கு மேற்பட்டோர் தள்ளி விட்டுருக்காங்க ஸ்டேஜ் பக்கத்துலேயே. பின்னாடி வந்து நான் அடிச்சு வரட்டினால அது ஒரு 20க்கு மேற்பட்டோர். இதுல காயமா சொன்ன 8 பேர் கால ஒருத்தரை கூட்டிட்டு வர. நான் சொல்றேன் கேளு, அஜய் சரத்குமார் எல்லாம் முக்கியம், தூக்கி போட்டது தப்பான்னு பேசு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆஹா தூக்கி போட்டது அவரை இல்லை இவரு டிராமா பண்றாங்க. தூக்கி போட்டது தப்பா இல்லை, அதுக்கு வாடா அது யாருன்றத போலீஸ் விசாரணைக்கிட்டோம். ஏன்னா புகார்னு ஒன்று கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை விசாரிப்பான்னு தெரியாது அந்த பையனுக்கு, சரத்குமார்ன்ற பையனுக்கு. நான் தான் அஜய் வந்தேன், நான் சரத்குமார் தான் வந்தேன். அவன் பால் மாவட்டம் பண்றேன்னு சொல்றாங்க. அவன் சரத்குமார் தான் வரேன். அவன் வீடியோல காமிச்ச ஒருத்தர் இருக்கல, அவன் தான். இவனை எங்கே தூக்கி போட்டாங்களோ
அவனையும் தூக்கி போட்டுருக்கலாம். நீ ஓ வீடியோல காட்டுறவே அவனா இருக்கலாம், அஜயா இருக்கலாம், அவனை தூக்கி ஓடியார இந்த படம் ஒருத்தர் தூக்கி போட்டாங்களே அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா விசாரணை வெளியே வரட்டும்டா. அதெல்லாம் இப்போ இன்னொரு விஷயம், இந்த சம்பவத்தில் வந்து அந்த அம்மா அந்த பையனோட அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப மிரட்டுறாங்க உருட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தம். மிரட்டுறா உருட்டா பரவாயில்ல, விசாரிச்ச வரைக்கும் ஆன்லைன் முழு பார்க்குறோம். அந்த அம்மா என்ன எளிய குடும்பம், ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த அம்மாவை நடத்தையில் ஆரம்பித்து அந்த அம்மாவோட கேரக்டரை தொட்டு இவங்க பேசாத வார்த்தையே கிடையாது. அந்தாக்கும் இதாக்கும் நீயும் அவனும் இதாக்கும் அப்படின்னு சொல்லி ஏக வசனத்தில் நீ காது கொடுத்து கேட்க முடியாதுன்னு வச்சுக்கவேன். இந்த மாதிரி எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, ஒரு ஏடிஎம்கேலாம் சேர்ந்து கனிமொழி, திமுக கனிமொழியை ஒரு ஏக வசனத்தை சில பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. திமுகன்னு சொல்லவே வேணாம், பொண்ணுன்னு கிடச்சா அசிசியாக பேசுவான்னு வச்சுக்கேன். அதில் ஜெயலலிதா அவர்களும் அசிசியாக பேசியிருக்கேன், நான் மறுக்கிறேன். இவங்களாம் தலைவர்களை பேசுவாங்க நிப்பாட்டிவாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த கட்சிக்காரன் யார், விஜய் ரசிகர் மட்டும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு லேடியை அருவருக்கத்தக்க எவ்வளோ பேசுறான்றீங்க. ஒரே ஒரு விஷயம் இவங்க என்னாலே தெரியாது, அந்த லேடியை பற்றி அவ்வளோ கீழ்த்தரமாக தரக்குறவா இவங்களால பேச முடியுதுன்னா இதுதான் இவங்களோட லட்சணம். இவ்வளோதான் இவங்க லெவல் என்னன்றதை காமிக்குது. அந்த அம்மா அந்த ஊரே காலி பண்ணி போகிற அந்த அம்மா தெளிவாக ஒன்று சொல்லுது, நான் வாழ்வேல இங்கேயான இருப்பேன், இதுக்கப்புறம் நான் இங்கேயான இருப்பேன், வேற ஊருக்கு போனால் கூட அங்கேயான வாழ்வேன், அப்போ வந்து நீ பார்த்துக்கோ நான் காசு வாங்கினா இல்லையான்னு இவ்வளோதான் சொல்ல முடியும். உடனே என்ன சொல்கிறாங்க, அவன் பார்த்தீங்கன்னா மைக் கொடுக்கும்போது திணறேன். மைக்கு கொடுத்தா ஊரில் 99% பேர் திணறுவாண்டா, எல்லாருமே சரலாம் பேசுவாங்க. சின்ன பசங்க இன்னும் திணறுவாடுங்க. பெரிய ஆள்கிட்ட மைக் கொடுத்தா தத்தன்னு வாங்க, சின்ன பசங்க கொடுத்து வச்சுக்கோங்க திணறதான் செய்வாங்க. இந்த விசாரணை மண்ணாங்கட்டிலாம் தேவையில்லை, தூக்கி போட தப்பா இல்லையா? அது பேசுறா 8 பேரை தூக்கி போட்டாங்க, பவுன்சருக்கான அதிகாரம், பவுன்சர் தூக்கி வச்சு கும்முணுமா இல்லையா? அதை பேசுறா. பவுன்சர் ஏன் விட்டவன் யாரு புஷி ஆனந்தா, அவனை கும்முணுமா இல்லையா? அதை பேசுறா. இல்லை இப்போ இதில் ஒரு கூத்து என்னன்னா, அந்த தூக்கி போட்ட பையன், அதான் ரெண்டாவதா போலின்னு சொல்லி ஒரு பையன் பேசுறான். அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, தளபதிக்காக என் உயிரே கொடுப்பேன் நான். நீ கொடு நாயே, கொடுத்துட்டு போ, யார் வேண்டாம். இதெல்லாம் ஒரு பெருமை நினைக்கிறீங்க. இந்த ஊரில் இங்கே கிடையாது, பக்கத்தில் கர்நாடகாவில் 2024 நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேன்ஸோடைய மோசமான மனநிலையை 2024 தர்ஷன் ஒரு நடிகர், ஆமாம், அந்த தர்ஷன் ஏறக்குறைய இங்கே மாதிரி விஜய் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தர்ஷன் என்ன பண்ணுறாரு, பவித்ரான்னு ஒரு பொண்ணோட லிங்க் ஆகுது. தர்ஷனோட ரசிகர், அதாவது விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆயிருக்கு. அவர் எக்ஸ்ட்ரா ஒரு அஃபேர் ஆச்சுன்னா இவர் உடனே விஜயோடைய ரசிகர் போய் அந்த எக்ஸ்ட்ரா அஃபேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் திட்டினா பிறகும். அது மாதிரி இவன் என்ன பண்ணா, தர்ஷனுடைய மனைவிக்கும் தர்ஷனுக்கும் இடையில நீ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பவித்ராவை போய் ஏக வசனத்தில் மெசேஜ் அனுப்புகிறான், மெசேஜ் போடுறான். அந்த கமெண்ட்ஸை பார்த்து அந்த பொண்ணு வேதனைப்பட்டு தன்னுடைய காதலன்ட்ட யார் அந்த நடிகர்கிட்ட, தர்ஷன் இப்படி உங்களுடைய ரசிகரை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அவனை வர சொல்லுங்க. ஓகே தலைவர் கூப்பிட்டு விட்றாரா அப்படின்னு வீட்டுக்கு போக அவனை வச்சு வாங்கு நாட்டி 3 நாள் வச்சு அடிச்சு 4 தடவை சாக்கு கொடுத்து செத்து போயிட்டான். செத்து போன தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவன் பேர் ரேணுகா சாமி நினைக்கிறேன். இந்த கேஸ் ரொம்ப பிரபலம், போன வருஷம் தான், ரொம்ப வருஷம் கிடையாது, போன வருஷம் எப்போ ஜெயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. யார் அந்த தர்ஷனை கைது பண்ணிட்டு போறாங்க, அவன் ஃபேன்ஸை கூட்டி வச்சு நான் வீட்டில் வச்சு அடின்னு அடிச்சு சாவடிச்சிருக்கான். அதுக்கு என் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறேன், நீ போயிட்டு வாங்க தலைவரே, நீதி வெல்லும், உங்கள் போட்டு தான் நீதி இருக்கு. அட நாய்களா, இவங்க என்ன திருந்துவா நினைக்கிறீங்க? நாளைக்கே விஜய் போய் அவரை மிதிச்சா கூட வாங்கிக்க தலைவர், குத்துக்க தலைவர், நல்லா இருக்கு தலைவா, இப்படி இருப்பாங்க. இவங்கெல்லாம் மனித பிறவிகளே கிடையாது. இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்ததும் வாழ்றதும் எல்லாமே தண்டம். நான் சொல்றேன், இப்படி எவனா இருப்பானா? நீ சொல்லுங்க, ஒருத்தனை ரசிகனை கூப்பிட்டு வச்சு கொன்றிக்கான், அப்பவும் போயிட்டு வா தலைவர், நீதி வெல்லும். இவன் மனநிலை என்னவா இருக்கு? தப்புன்னு பேசுடா, அவன் தானே மனுஷன். அப்பாண்ட உனக்கு ரத்தம் ஓடுது, இல்லாட்டி உண்ணி ஓடுது, நான் சொல்றேன் உடம்புல ரத்தமே கிடையாது. அதை போய் அவன் அந்த பையனை வேகமாக உலுக்கி வச்சு அவன் மேலே ஒரு துண்டை போடு வீடியோ போடு இவன் தெரியானா? இவன் யாரு? இவங்கெல்லாம் மாற்றத்தை பற்றி பேசுகிறாங்க. மாற்றம் என்ன தெரியுமா அவனுக்கு? எனவே விஜயே நாளைக்கு தூக்கி போட்டு இவங்க மிதிச்சா கூட இவங்க வாங்கிக்கிட்டு தரிசனம் கிடச்சிச்சு, என்னை மிதிச்சாரு, அதுவே எனக்கு சந்தோஷம். தளபதி கால் ஆசிரியர், தளபதி காலை நான் மிதி வாங்கியிருக்கேன் இப்படின்னு சொல்கிற மனநிலையில் தான் இவங்க இருக்காங்க. இதுதான் இந்த சமூகத்தில், முக்கியமாக தென் தமிழகத்தில், முக்கியமாக தமிழ்நாட்டில் கூட பெரிய சாபக்கேடு. இவ்வளோ கீழ்த்தரமாக வாழ்ந்துக்கிட்டு தமிழனுக்கு தனி குணம் பேசாத நாயே, கடுப்பா இருக்கு. பதிவோட இறுதியாக பேச்சு வாக்கில் என்ன சொன்னீங்க, ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னீங்க, விஜய் ஸ்கேன். இல்லைங்க, இவங்க ஓரளவுக்கு ஆனா பரவாயில்ல. எப்போ நமக்கு இரிட்டேட்டா ரொம்ப மனநிலை கடுப்பாகுது அப்படின்னா, நம்ம பொதுவெளியில் பேசணும்னு வச்சுக்கோங்க, என்னைய திட்டு, நீனே டிஎம்கே திட்டு, ஓகே. ஒரு இல்லாத ஏழை அந்த அம்மா முன்னாடி வருதுன்னா அது விசாரணைக்கு அனுமதிக்கிற சமூகத்தில் அந்த அம்மாவுடைய மூச்சு காத்து கூட வெளியே வர அளவுக்கு அமுக்குற, கெட்ட வார்த்தையில் பேசுவ, அசிங்கமே ஏக வசனத்தை எழுதுவ. யாரா அது? யாரும் உனக்கு தெரியாது. எதுக்கு எழுதுற? எங்கள் தலைவனுக்கு எழுதுறேன். அப்படின்னா ஒன்றை தானே ஃபஸ்ட்டு அழிக்கணும்.
நீ யாரும் எழுத பரவாயில்ல, இல்லாத ஏழையுடைய மூச்சு காத்து வெளியே ஒரு அளவுக்கு அமுக்குறேன்னா நீ என்னென்ன பண்ற நான் வெளி கொண்டு வரேன். ஒட்டுமொத்த வெப்சைட்டை போட்டு எல்லாத்தையும் ஏத்துறதுக்கு நான் ரெடி. நீ எப்போ இருந்து நீ திரைப்படத்துக்கு உழைஞ்சல அண்ணன் கதையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நீ எப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது மாடலிங் இண்டஸ்ட்ரி த ரூட் நினைக்கிறேன். அதை வச்சு நீ எப்படி ரூட்டு போடுற அது எல்லாத்தையும் நான் ஏற்ற ரெடிடா. நீ இந்த இதை குறைச்சிக்கிட்டீங்க. அவன் அரசியல் வேலையை மட்டும் பார்க்கல, இவங்க நார போகிறது உறுதி. தனி வெப்சைட்டை போட்டு மொத்தமாக ஏற்றுறேன். நீ என்னென்ன கதையெல்லாம் ஏற்றுறியோ அத்தனை கதையும் ஏற்றுறேன். வா